வணக்கம். இது இது அது ரீசெண்டாக நான் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த தியானத்தை பற்றி. அதாவது தியானம் பண்ணுவதால் நாம் அடையக்கூடிய நன்மைகள்னு சொல்லிட்டு இருக்கேன் இல்லையா. அதில் இது ஒரு மூணாவது வீடியோ. இதில் இப்போ சொல்ல போகிறது தான் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 ஒரு அவசியமானது. அதே மாதிரி நம்மளுடைய நோக்கத்தையும் நம்ம ஃபுல்ஃபில் பண்ணணும் அப்படின்னா, ஏன்னா நம்மளுடைய நோக்கம் அந்த காலை போய் செய்யணுங்கிறது, புரியுதுங்களா? அப்போது இடையில நமக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள் தான் நான் இவ்வளோ நேரமாக நான் சொல்லிட்டு இருந்தேன், சரிங்களா? அப்போது நம்முடைய அதே நன்மைகள் நம்மக்கிட்ட தொடர்ந்து கிடைக்கணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்மளும் பார்த்திங்கன்னா முழுக்க ஒரு ஹாப்பியாகவே இருக்கணும் அப்படின்ட்டு நம்ம நினைக்கிறதுக்கு நம்ம பேசக்கூடிய இந்த விஷயங்கள் ரொம்ப ரொம்ப நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணியே ஆகணும், சரிங்களா? அது என்ன அப்படின்னா, இப்போது உங்கள் ஃபேமிலியில் இப்போ நீங்கள் யாரோ இந்த வீட்டில் இருக்கக்கூடிய கணவனோ இல்லை மனைவியோ யாரோ ஒருத்தங்க பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இல்லை அந்த வீட்டில் இருக்கக்கூடிய இந்த டீனேஜ் பிள்ளைங்க பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா உங்களுக்கு தான் கொஞ்சம் நீட்டு அந்த ஒரு தேவைகள் இருக்கும் இல்லையா. இப்போது நீங்கள் பண்ணுறீங்க வச்சுக்கோங்களேன். நீங்கள் பண்ணுறது மூலமாக உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நன்மைகள், சரிங்களா? நீங்கள் என்னென்ன மாதிரி உங்களுடைய தாட்ஸ், உங்களுடைய எண்ணங்கள் மாறுது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா என்ன மாதிரி ஒரு ஆக்ஷன்ஸ் உங்கள் மூலமாக நீங்கள் வெளிப்படுத்துகிறீங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? ஓகேங்களா? நீங்கள் செய்யக்கூடிய எல்லாமே அந்த நிறைய ஆற்றல் தான் உங்களை செய்ய வைக்குது, சரியா? அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். ஆனால் உங்கள் சுற்றிக்குள்ளே தெரியாது. நான் சொல்கிறது புரியுதுங்களா? தெரியாது இல்லையா? அப்போ தெரியலனா உங்களை பயன்படுத்திக்க முடியாது. உங்களால் உங்கள் ஃபேமிலியை லாபம் அடைய முடியாது, சரிங்களா? அதனால தான் நான் சொல்கிறது, உங்களுக்கு உண்டான உங்களுடைய உங்களுடைய எண்ணங்கள்லேயும் உங்களுடைய செயல்களிலேயும் நீங்கள் என்னென்ன மாற்றங்கள் உண்டாயிருக்கு, அதன்படி நீங்கள் நான் நடந்ததுனால உங்கள் நம்ம குடும்பம் எந்த அளவுக்கு ஒரு நன்மைகள் பெற்றிருக்கு, நீங்கள் அடைஞ்ச நன்மைகள். நான் சொல்கிறது புரியுதுங்களா? இந்த பாதையில் இருந்து நீங்கள் இந்த தியானம் பண்ணுறதுனால நீங்கள் அடைஞ்ச உங்களுக்கு உண்டான எண்ணங்களுடைய மாற்றங்கள், அதே மாதிரி அந்த மாற்றங்களுக்கான செயல்களினால நீங்கள் அடைஞ்ச நன்மைகள், இது எல்லாமே நீங்கள் உங்களுடைய பார்ட்னர் இல்லையா, உங்களுடைய பார்ட்னருக்கும் சரி, அதே மாதிரி நீங்கள் 2 பேரும் சேர்ந்து உங்கள் பிள்ளைங்களுக்கும் சரி, சரிங்களா? உங்கள் பிள்ளைங்களுக்கு சரி, அதுக்கப்புறம் நீங்கள் யார் உங்களுக்கு தேவைன்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ, இல்லை நமக்குள்ளே ஒருத்தவங்க அப்படின்ட்டு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கும் சரி, முதல்ல தெரியப்படுத்துங்க, சொல்லுங்கள், நம்ப வைங்க. நான் சொல்கிறது புரியுதுங்களா? இல்லைன்னா காலம் முழுக்க நீங்கள் ஒன்று சொல்கிறது, அவங்க ஒன்று செய்கிறது, ஒரே போராட்டமான வாழ்க்கையாக போயிடும். ஏன்னா நீங்கள் சொல்கிறது தான் சரிங்கிறது உங்களுக்கு 100% தெரியும். நான் சொல்கிறது புரியுதுங்களா? அது ரொம்ப ரொம்ப ஒரு கொடுமையான விஷயம். என்ன தெரிஞ்சு நம்ம கண்ணுக்கு தெரிஞ்சு நம்மளை சுற்றி இருக்கவங்க ஸ்பாயில் ஆகிறத பார்க்கக்கூடிய கஷ்டங்கிறது அது ஜீர்ணிக்க முடியாத விஷயம் அது, இல்லைங்களா? அதனால் பார்த்திங்கன்னா நம்ம அதனால தான் நான் சொல்கிறது என்னென்னா, உங்களுடைய இந்த தியானம் பண்ணுறவங்களுடைய ஒரு
நம்ம கைக்குள்ளே வச்சுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உங்கள் கைக்குள்ளே உங்கள் ஃபேமிலியை நீங்கள் வந்து வச்சுக்கோங்க. சரிங்களா? அப்போ நீங்கள் உங்கள் ஃபேமிலியை நீங்கள் முடிஞ்சால் நீங்கள் அவங்களையும் இதெல்லாம் பண்ண சொல்லி அவங்களையும் அந்த ஏரியாவை வந்து கைட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் தயார் பண்ணுங்கள். அது வந்து தயார் பண்ணுங்கள். அதுதான் உங்களுடைய டியூட்டி. அதுதான் நம்மளுடைய ஃபஸ்ட்டு கடமை தான். சரிங்களா? அப்போது அந்த மாதிரி வந்துட்டு அவங்க வந்து கேட்க மாட்டேங்காங்க, இல்லை பண்ண மாட்டேங்காங்க, இல்லை செய்ய மாட்டேங்காங்க அப்படிங்கிற சூழ்நிலையில் நீங்கள் எதையாவது செய்யுங்க. குறைஞ்சபட்சமாக நீங்கள் எதையாவது செய்யுங்க. ஓகேங்களா? ஏன்னா அந்த எதையாற்றல் நமக்குள்ளே இருந்து செயல்படுத்துகிற பொழுது வந்து அதை ஃபாலோ பண்ணுறதுனால அவங்க வந்து தவறு வர்றதுக்கு சான்ஸே கிடையாதுங்கிறத முதல்ல அவங்க நம்பணும். நம்மளை தானே வந்து அவங்க செய்வாங்க இல்லையா? நம்ம என்ன தான் ஃபோர்ஸ் பண்ணி வந்து அவங்கள செய்ய வச்சாலுமே நமக்குமே அது ரொம்ப டார்ச்சராக இருக்கும். அவங்களுக்குமே வந்து ஒரு டார்ச்சராக இருக்கும். எப்படா விடுவாங்க அப்படின்ட்டு அவங்களும் ஓடிடுவாங்க, நம்மளும் ஓடிடுவோம் இல்லையா? அந்த மாதிரி செய்யாதீங்க. ஓகேங்களா? நீங்கள் நம்ம பண்ண வேண்டியது முதல் வேலை நீங்கள் வந்து ஒரு அப்பாவாக இருந்தேன்னா, அப்பாவை நீங்கள் வந்துட்டு இருக்கீங்கன்னா அந்த அம்மா சரி முதல்ல அந்த அம்மாவை வந்துட்டு நீங்கள் வந்துட்டு வந்து என்னென்ன நீங்கள் வந்து உங்கள் மனதில் வந்துட்டு உண்டான எண்ணங்கள் வந்து எப்படி மாறி இருக்குது, அது மூலமாக நான் வந்துட்டு என்னென்ன செய்திருக்கேன், என்னென்ன லாபங்கள் நம்ம ஃபேமிலிக்கு அந்த காட் வந்து கொடுத்துருக்காரு என்ன. சரிங்களா? இது எல்லாமே நீங்கள் அவங்ககிட்ட பேசுங்க, சொல்லுங்கள். புரியுதுங்களா? அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவங்க அந்த அந்த ஹோல் ஃபேமிலியே வந்துட்டு அது மற்றவங்களாம் வந்து அந்த தியானம் பண்ணலை இல்லையா? அப்போது அந்த ஹோல் ஃபேமிலியே அந்த ஏரியாவுடைய வந்து ஒரு கண்ட்ரோலில் வந்து வச்சுப்பாங்க. சரிங்களா? இது நம்ம தவறிடுறோம். நமக்கு இது தானே. இப்போது என் வாழ்க்கையில் நான் பேசுகிறது, நான் சொல்கிறது, நான் வந்துட்டு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா என்னுடைய அந்த ஒரு இதய சக்தியினால தான் நான் வந்து இவ்வளோ காலமாக நாங்கள் வந்துட்டு வந்திருக்கோம். சரிங்களா? அதனால் பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதை வந்து முழுசாக நம்ம அப்படியே சரி கண்மூடித்தனமாக அது என்ன சொல்லுதோ நம்ம அப்படியே பிளைண்டாக ஃபாலோ பண்ணணும். சரிங்களா? ஏன்னா அது காடு இல்லையா, அது கடவுளுக்கு எல்லாமே தெரியும், ஃப்யூச்சர் தெரியும், எல்லாமே தெரியும் இல்லையா? அவர் நமக்கு நல்லது மட்டும்தான் கொடுப்பாரு, செய்வார் இல்லைங்களா? அது வந்து ஒரு கடவுள் மாதிரி நீங்கள் இந்த தியானம் பண்ணிங்கன்னா உங்களுக்குள்ள வந்து அந்த இது ஒரு வரக்கூடிய இந்த சக்திங்கிறது கடவுளே உங்களுக்குள்ளே இறங்கி செயல்படுவார், உங்களை வந்து செயல்படுத்துவார். சரியா? உங்கள் மனது முழுக்க அந்த காடுடைய வந்து ஒரு வார்த்தைகளை வந்து அவர் வந்து உள்ளே இருந்து செயல்படுத்துவார்னா நீங்கள் பேசுகிறது, நீங்கள் செய்கிறது, நீங்கள் யோசிக்கிறது எல்லாமே அவரை மாதிரியே நீங்கள் செய்வீங்க. நான் சொல்ல புரியுதுங்களா? அவரை மாதிரியே நீங்கள் எல்லாமே செய்வீங்க. ஓகேங்களா? நன்றி.